Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி செட்டிபாளையம் சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது மஷ்ரூம் முந்திரி தொக்கு. இதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, மஷ்ரூம் வந்து என்ன ஒரு பாக்கெட்டுக்கு பதிலா நம்ம 2 பாக்கெட் எடுக்கணும். ஏன்னா அப்பதான் வந்து அந்த தொக்கு வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். இதுக்கு லாஸ்ட்ல வந்து என்னன்னா ஒரு 20 முந்திரியை நம்ம ஒரு 20 மினிட்ஸ் சோக் பண்ணிட்டு அரைச்சு செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு கடாயில ஆயில் விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். பட்டை ஒரு துண்டு நான் ரெண்டா உடைச்சிருக்கேன். 3 லவங்கம், ஒரு ஏலக்காய். இதுக்கு வந்து 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை. 1 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு அரை பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன். இதுக்கு 2 தக்காளியை நம்ம கட் பண்ணி பியூரி மாதிரி பண்ணிக்கலாம், அதாவது அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இது வந்து ஆப்பிள் தக்காளியாக இருந்தாலும் ஓகே, நாட்டு தக்காளியாக இருந்தாலும் ஓகே. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகாத்தூள். இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கரம் மசாலா நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா. இப்போ நம்ம தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கணும். அதாவது ஒரு 3 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு விட்டுருங்க. லைட்டாக எண்ணெய் வந்து மேலே வர ஆரம்பிக்கும். மஷ்ரூம் கிரேவிக்கு என்னென்னா 20 முந்திரி எடுத்துருக்குறோம். இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வந்து அரைச்சிட்டு நம்ம ஒரு பேஸ்ட்டாக பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க. 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 2 பாக்கெட் மஷ்ரூம் எடுத்துருக்குறேன். மஷ்ரூம் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நம்ம இதையே தொக்கு மாதிரி தான் செய்ய போகிறோம். நல்லா பெரட்டி விடுங்க. சால்ட் வந்து இது நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் உடனே போட்டோன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதாவது மஷ்ரூம் வந்து என்னென்னா ரொம்ப சுருங்கிடும். அதனால் மஷ்ரூம் போட்ட உடனே போட வேண்டாம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இதுக்கு கல்லுப்பு தான் ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். அதாவது நல்லா வேகணும். மசாலா வந்து மஷ்ரூமில் இறங்குற வரைக்கும், அதாவது எண்ணெயும் மேலே வரணும். லாஸ்ட்டில் நம்ம முந்திரி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கிறோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தாலும் ஓகே, அதுவும் நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம முந்திரியினோட பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 நிமிஷம் நல்லா கொதிச்சாலே போதும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான காளான் முந்திரி தொக்கு ரெடி. மஷ்ரூம் முந்திரி தொக்கு எப்படி செஞ்சீங்கிறது பார்த்தீங்க. இந்த கிரேவி வந்து சப்பாத்தி நான்கு வந்து நல்ல காம்பினேஷன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.